ராமாயணம் என்பது மகரிஷி வால்மீகி எழுதிய ஓர் உன்னதமான இந்து இதிகாசமாகும். இதன் கதாநாயகன் ராமர், அயோத்தி நகர் மன்னர் தசரதரின் மகன். ராமர் ஒரு நல்லவரும் தர்மத்தின் உருவகமாகவும் அறியப்படுகிறார். கதை தொடக்கம். தசரதர் என்ற மன்னர் அயோத்தியில் ஆட்சி செய்தார். அவருக்கு 4 மகன்கள்: ராமர், லக்ஷ்மணர், பரதர் மற்றும் சத்ருக்னன். ராமர் மிகவும் துணிச்சலானவர், நல்லவர், அரசருக்கு உரிய பண்புகள் கொண்டவர். சீதை என்பவளை மணந்தார். மன்னரின் 3வது மனைவியான கைகேயி தன் மகன் பரதனுக்கு அரசாட்சி வேண்டும் என்று கூறி ராமருக்கு 14 ஆண்டு வனவாசம் வேண்டினார். தசரதர் வேதனையுடன் ஒப்புக்கொண்டார். ராமர் தனது மனைவி சீதை மற்றும் சகோதரன் லக்ஷ்மணருடன் வனத்திற்கு செல்கிறார். ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் வனத்தில் வாழும்போது இலங்கையின் அரசன் ராவணன் சீதையை வஞ்சகமாக கடத்திச் சென்று இலங்கையில் அடைத்து வைத்தான். சீதையை மீட்க ராமர் வானர ராஜா சுக்ரீவனுடன் சகாயம் செய்கிறார். ஹனுமான் எனும் வானர வீரர் இலங்கைக்கு சென்று சீதையை காண்கிறார். பின்னர் ராமர் மற்றும் வானர சேனை கடலில் பாலம் கட்டி இலங்கையை அடைகின்றனர். ராவணனுடன் கடும் போர் நடக்கிறது. இறுதியில் ராமர் ராவணனை தோற்கடித்து சீதையை மீட்டுக் கொள்கிறார். வனவாசம் முடிந்ததும் ராமர் அயோத்திக்குத் திரும்பி அரசராக முடிசூடுகிறார்.